உலக அரசியலில் பிரிட்டன் மற்றும் அமெரிக்கா இடையிலான உறவு மிகவும் நெருக்கமானது என்றும் அதை இரு நாடுகளும் சிறப்பு உறவு என்றுதான் அழைத்து வருகின்றன. ஆனால் இந்த உறவு வெறும் வரலாற்று இயக்கம் மட்டுமே என்று பிரிட்டனின் தூதரே பகிரங்கமாக தெரிவித்தது சர்வதேச அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அமெரிக்காவுக்கான பிரிட்டன் தூதர் சர் கிறிஸ்டியன் டர்னர் மாணவர்களிடம் பேசிய ஒரு தனிப்பட்ட உரையாடலில் அமெரிக்காவுக்கு உண்மையிலேயே சிறப்பு உறவு என்று ஒன்று இருந்தால் அது இஸ்ரேலுடன் மட்டுமே என்று அதிரடியாக கருத்து தெரிவித்திருக்கிறார். பிரிட்டன் அமெரிக்கா இடையிலான உறவை அவர் பழைய காலத்து இயக்கம் என்றும் பின்னோக்கிய சிந்தனை என்றும் வர்ணித்திருப்பது இரு நாடுகளுக்கும் இடையிலான ராஜதந்திர உறவில் விரிசலை ஏற்படுத்தியுள்ளது. சர்ச்சைகள் இதோடு முடிவடையவில்லை. ஜெஃப்ரி எப்ஸ்டீன் விவகாரத்தில் அமெரிக்காவை சாடியிருக்கிறார் தூதர் டர்னர். எப்ஸ்டீன் விவகாரத்தில் பிரிட்டனின் அரச குடும்பத்தினர், தூதர்கள் மற்றும் பிரதமர் என பல முக்கிய புள்ளிகள் பதவியை இழந்த நிலையில் அமெரிக்காவில் மட்டும் இந்த விவகாரம் யாரையுமே பாதிக்காதது ஏன் என்ற கேள்வியை அவர் முன்வைத்திருக்கிறார். ஒரு தூதர் இவ்வளவு வெளிப்படையாக, அதுவும் அமெரிக்காவின் அரசியல் குறித்து கருத்து தெரிவித்தது ராஜதந்திர வட்டத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உங்கள் சத்யாவில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 1 ஒரு நாள் மட்டும். தற்போது பிரிட்டன் மன்னர் 3ஆம் சார்லஸ் அமெரிக்க அதிபர் டிரம்பை சந்திப்பதற்காக அமெரிக்கா சென்றிருக்கும் சூழலில் இந்த தூதரின் கருத்துக்கள் கசிந்திருப்பது ராஜதந்திர ரீதியாக பெரும் சங்கடத்தை உருவாக்கியிருக்கிறது. அமெரிக்க அதிபர் டிரம்ப் பிரிட்டன் பிரதமர் கீர் ஸ்டார்மரின் செயல்பாடுகள் மீது ஏற்கனவே அதிருப்தியில் இருக்கும் நிலையில் இந்த தூதரின் பேச்சு இரு நாடுகளுக்கும் இடையே நிலவும் பனிப்போரை மேலும் அதிகரித்துள்ளது. பிரிட்டன் அரசு தரப்பில் இந்த தூதரின் கருத்துக்கள் அவருடைய தனிப்பட்ட கருத்து என்றும் இது பிரிட்டன் அரசின் அதிகாரப்பூர்வ நிலைப்பாடு அல்ல என்றும் விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் இந்த கருத்துக்கள் கசிந்தது பிரிட்டன் அரசுக்கும் அதன் தூதருக்கும் இடையே இருக்கும் நம்பிக்கையை சோதிப்பதாகவே பார்க்கப்படுகிறது. அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் ஆகிய இரு நாடுகளும் இத்தனை ஆண்டுகளாக காத்து வந்த சிறப்பு உறவு என்பது தற்போது கேள்விக்கு உள்ளாகியுள்ளது. ஒரு தூதர் பேசிய இந்த வார்த்தைகள் வெறும் ராஜதந்திர குளறுபடியா அல்லது பிரிட்டன் தனது வெளியுறவு கொள்கையில் செய்யப்போகும் மாற்றத்தின் அறிகுறியா என்பது உலக நாடுகளின் பார்வையை ஈர்த்துள்ளது.